ஏக்கா, இவ்வளோ தூரம் கூப்பிட்டுட்டே வரேன், என்னன்னு கூட கேட்காம போறியேக்கா. என்ன? சொல்லு. என்ன சொல்லு? நான் ஏதாவது ஒன்று பேசியிருந்தா மன்னிச்சுக்கோக்கா. ஏதாவது நான் பாட்டுக்கு உளறி இருப்பேன், பேசியிருப்பேன். மன்னிச்சுக்கோக்கா. தெரியாதனமா பேசியிருப்பேன். ஒன்றும் இல்லைக்கா. நீ நாங்கள் சொன்னோன்னு சொல்லி வராமல் இருந்துருவியோன்னு ஒரு பக்கம் பயம். நீ வந்ததுனால எங்களுக்கு பெருமை தான். என்ன ஒன்று, சாப்பிடாம கொள்ளாமல் நீங்களும் மாமாவும் எந்திரிச்சு வந்துட்டீங்க. அதுதான்க்கா ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்தீங்க பாருங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. இல்லை மல்லிகா, நான் என்னத்தை மன்னிக்க. நீ என்னத்தை பேசியிருப்ப, நான் உன்னை பேசியிருப்பேன், நீ உன்னை பேசியிருப்ப. அதுவும் நான் பேசினதுனால தான் நீ பேசியிருப்ப. நீயா எப்போவுமே என்னை எதுவும் சொல்கிறதும் கிடையாது, நீயா எப்போவும் என்னைய திட்டினதும் கிடையாது. எனக்கு தெரியும் மல்லிகா அதெல்லாம். நீயாவது என்னை எதுவும் பேச மாட்டே அப்படின்னு எனக்கு தெரியும். ஏதோ ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ரெண்டு பேருக்கும் சின்ன சண்டைகள் வந்துருச்சு. சரி விடு, இதை நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல, விடு. இப்போ என்ன, போவா? இல்லைக்கா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் பேசணும். என்ன சீரு செய்முறைன்னு அதெல்லாம் நீங்கள் இருந்து கேட்டுட்டு வருவீங்க. உங்களை வச்சு கேட்கலான்னு நினச்சா நீங்கள் மாமா வேற வேலை இருக்குது வேலை இருக்குன்னு சொல்லி திடுப்புன்னு கிளம்பி ஒடியாந்துட்டாரு. அதுவே எங்களுக்கு பாதி கஷ்டமாக போச்சு. சாப்பிட்றதுக்கே எங்களால் மனசு வரல. எப்படி சாப்பிடுவ சொல்லு? நீங்களும் மாமா ஓடியாந்துட்டீங்களா? ஐயோ, சாப்பிடாம போயிட்டாங்களே, நம்ம உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கமேன்னு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம். சரி விடு. என்ன, நம்ம வீட்டு பிள்ளையே கட்ட போகிறோம். நம்ம இன்னைக்கு சாப்பிடாட்டி என்னைக்கா இருந்தாலும் போய் சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்ருவோம், வீடு. வீடு வாசல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு பிடிக்கிறத விடுக்கா. நீங்கள் வந்தீங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டை பார்த்திய, மாப்பிள்ளையை பார்த்திய, மாப்பிள்ளை அம்மா தங்கச்சி அக்கா எல்லாத்தையும் பார்த்திய, குடும்பத்தை பார்த்திங்கல்லக்கா. எங்களை விடுங்க. உங்கள் விருப்பம் என்ன? பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை நல்லா பார்க்க எப்படி இருக்காப்புல? நல்ல பையனா தெரியுதாக்கா? மல்லிகா, மாப்பிள்ளை நல்ல வேலை போல மல்லிகா. உங்கள் மாமங்காரு விசாரிச்சாரு. என்ன இன்ஜினியர்? கட்டட கட்டுற இன்ஜினியரா? சிவிலுன்னு சொன்னாப்புல. நல்ல படிப்பு தான் மல்லிகா. நீ கொடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. என் மகளை தான் ஒன்றும் இல்லாத வீட்டில் போய் கட்டி கொடுத்து பத்தியா என்ன கஷ்டப்படுதுன்னு. நானே எல்லாம் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓ மவளே, அது நல்ல இடமா கட்டி கொடு. வீடு வாசல்லாம் பரவாயில்ல, ரொம்ப மட்டமான வீடெல்லாம் கட்ட முடியாது. அந்த காலத்து வீடாக இருந்தாலும் அழகு போல் இருக்குது. உள்ளக்கெல்லாம் நாங்கள் நல்லா பார்க்கல. சரி, வெளியில் பார்த்தாலே நல்லா தெரியுது, உள்ளக்க நல்லா நீளமாக தான் போச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? எங்களை பொறுத்த வரைக்கும் மல்லிகா நல்லா இருக்குது, வீடு வாசல் பிடிச்சிருக்கு. இது யாரு? இந்த மல்லிகாவும் முல்லையும்ல. நம்ம மவ சொன்னால் ரெண்டு பேர்த்துக்கு சண்டைன்னா சல்லி பறிஞ்சிச்சின்னு ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காளுவ குசு குசுன்னு. எங்கே சண்டை போடுற மாதிரியா பேசுகிறாளுவ? நல்லா சிரிச்சுட்டு தானே பேசுகிறாளுவ. உங்களுக்கு மாமாவுக்கு பிடிச்சிருக்குல்லக்கா? அப்போ சரிக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. எங்களை விடுங்க. உங்களுக்கு பிடிக்கணும். எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு பிடிக்கணும். ரைட்டுக்கா. அப்புறம் இந்த சீரு வரிசையெல்லாம் பற்றி பேசினியே மல்லிகா, என்ன ஆச்சு? என்ன பெருசாக எதுவும் கேட்டுட்டாவளா, இல்லை முடிஞ்சதை பண்ணுங்க வைங்கன்னு சொன்னாவளா? ஏக்கா, ஒன்றும் சொல்லலைக்கா. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, மாப்பிள்ளைக்கு புல்லட்டு வாங்கி வைக்கணும்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணு 30 பவுன் போடுறேனாக, இந்த பொண்ணு 50 பவுன். ஆத்தி, நம்ம மாமியா சொல்லிருச்சு ஒரே வார்த்தையில். நீங்கள் என்ன 30 50னா இந்த சம்பந்தம் சரி வராது அப்படின்னு பேசவும் அவங்க அப்படியே வாயடைச்சு போயிட்டாவ. பின்ன கோமதி இருக்காளே, என்ன நினச்சான்னு தெரியல. அத்தாச்சி, நீங்கள் போடுறத போடுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். தாச்சி, நீங்கள் போடுறத என்னவாக இருந்தாலும் போடுங்க. அங்கே அவ்வளோ போடுறேனாவே இவ்வளோ போடுறேனாவே 1000 தான் இருந்தாலும் நம்ம சொந்த பந்தம் நமக்கு முக்கியம் தாச்சி அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம்தான் உசுரே வந்துச்சு. இல்லையா, நீ எவ்வளோ போடுறேங்கிறா, உன் புருஷன் எவ்வளோ போடுறேங்கிறாப்புல. அப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டீங்களா? 5 பவுனு தாக்கா, ஒரு 8 பவுனு, இதுதான் நம்மளால் முடிஞ்சது. வேற அந்த அளவுக்கெல்லாம் முடியாதுக்கா. வண்டி ஒரு புல்லட்டு, அது மட்டும் தான் பேசிவிட்டு வந்தாச்சு. ஏக்கா, அது மட்டுமா? பாத்திரம் பண்டம் துணிமணி அது லட்டு லொசுக்கு பாலம் ஸ்வீட்டு அம்புட்டு வாங்கணுமேக்கா. கொஞ்சோண்டு காசாக விற்கிது, ஒன்று ஒன்று நாகாக விற்கிது. ஒரு பவுனு 1.5 லட்சம்.
அதெல்லாம் எப்போ வாங்குவேன்னே தெரியல. சண்டை போட்டுக்கிட்டாளுவன்னு சொன்னாவ, இவ்வளோ நல்லவே சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாளுவ. அருவியை பின்னாசடி கூப்பிட்டு பெண் வாசல்ல என்னடி எதிரின்னு கேட்போம். இவ்வளோ ஆடுறாட்டத்துக்கு என்னன்னு புரியல, ஏதுன்னு புரியல. பாவம் என் மாவகாரி. இந்த மல்லியால நம்பிதான் என் மாவளை அங்கே இருக்கிறதுக்கு நான் ஒப்புக்கொண்டேன். இப்போ என்னடான்னா என் மாவளை ஓரம் கட்டிட்டு மூத்தவளோட சேர்ந்துட்டாளா. சரிதான் சரிதான், இருக்கட்டும். ஏக்கா சரிதானக்கா நான் சொல்கிறது இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிற. நீயாச்சும் புருஷனாச்சும் நல்லபடியாக நடத்துங்க. இதில் சொல்கிறதுக்கு என்ன மல்லிகா இருக்குது? உன் மவக்காரி நல்லபடியாக இருந்தால் ரைட்டு தான். அது நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியுது, நல்ல மக்க மனசு மாதிரி தான் தெரியுது. போதும், உங்களால் முடிஞ்சது இது போதும் மல்லிகா. ஏன்னா இன்னொரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்க, இதே கணக்கில் அந்த பொம்பளை பிள்ளைக்கு செய்யணும். இது மட்டும் கிடையாது மல்லிகா, இதே மாதிரியே அந்த பிள்ளைக்கு செய்யணும். அதையும் மனசில் நினச்சிக்கிட்டு செய்யுங்க, சரியா? சரி நான் வரவா? ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா நீ என்கிட்ட இப்படி பேசுனது. ஏக்கா உங்ககிட்ட நான் எந்த உதவியும் எதிர்பார்க்கலக்கா. என் கூட ஒத்தாசையா இன்னதுன்னு எடுத்து சொல்லி இப்படி இப்படி பண்ணு மல்லிகா, இப்படி இப்படி செய்ய மல்லிகான்னு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டா, எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தா போதும். இப்போ எதுக்குமா என்ன வெளியில் வாவான்னு கூப்பிட்டா? வீட்டுக்குள்ளே வேலை அதிகமாக இருக்குது, சும்மா வாவான்னு வெளியில் கூப்பிட்டுட்டே இருக்க. ஏன் சொல்லு என்னன்னு? ஆமாம், மல்லிகா மகளுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகணும்னு சொன்னீங்களே, போனீங்களாடி? நான் தான் போகலைன்னு அப்போயே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் போக மாட்டேம்மா, எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல, இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன்ல. இப்போ திருப்பி வந்து போனீங்களாடின்னா என்ன அர்த்தம்? நான் போகலை, அவரையும் போக வேணான்னு சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், நீங்கள் போனால் போங்க, போகாட்டி இருங்கன்னு சொல்லிட்டேன். அவர் அதுக்கப்புறம் நானே இப்படி சொல்லும்போது நம்ம மட்டும் எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு அவரும் போகலன்னு சொல்லிட்டார். இப்போ அதுக்கு என்ன? அதை தான் அவங்ககிட்ட அனுப்பவே சொன்னனே. அருவி, மல்லிகாவும் முல்லையும் பேசிக்குவாங்களா? மல்லிகாவும் முல்லையக்காவுமா? இல்லைம்மா, அன்னைக்குங்க சரியான சண்டை, மல்லிகாக்காவுக்கும் முல்லைக்கும் செம்ம சண்டை ஓடிட்டு இருந்துச்சு. நான் பார்த்துட்டே தான் நின்னேன். நம்ம எதுக்கு இடையில போகணுன்ட்டு நான் போகலை. மல்லிகா அடிக்கிற அளவுக்கு முள்ளையிட்ட போகுது. எந்த அளவுக்கு நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுமா, அதை பார்த்த எனக்கு தான் தெரியும். எனக்கு பக்குன்னு ஆச்சு. அடியே கிறுக்கி, இப்போ மல்லிகாவும் முள்ளையும் அவ்வளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க, நல்லா பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ இந்த நிமிஷம் தான் நான் பார்த்துட்டு இங்கே வரேன். சரிம்மா, உனக்கு அது நீ தாண்டி கிறுக்கியா இருக்க. அவளுக ரெண்டு பேரும் கூட்டு கலவாணி மாதிரி கூட்டாக தான் இருக்காளுங்க. ஆனால் உங்ககிட்ட இப்படி சண்டை போடுற மாளுகள் மாதிரி நடிச்சாளுகளோ என்னமோ தெரியல. ஆனால் அங்கே பார்த்தா ரெண்டு பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்காளுங்க. ஏண்டி முல்லை போனாளா? உனக்கு தெரியுமா அவ அந்த சத்யா அந்த ஐஷுக்கு பார்க்குறதுக்கு போனாளா? அவங்க போனாங்களான்னு எனக்கு தெரியாதேம்மா. எங்கள் வீட்டில் ஆக மொத்தம் நானும் போகல, அவரும் போகல. ஆனால் அந்த முல்லையக்காவும் அந்த மாமாவும் போனாங்களான்னு எனக்கு தெரியாது. மா, ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கன்னு சொல்கிறியே? என்னால் இதை நம்பவே முடியல. ரெண்டு பேரும் நிஜமாவே பேசிக்கிட்டாங்களா? மா, என்னம்மா நீ ஒரு கதை விட்டுட்ருக்க? எனக்கு புரியலம்மா. ரெண்டு பேரும் பேசினாங்கன்னு சொல்கிறிய, நம்பவே முடியல. நீ வேற யாராவது மல்லிகா கூட பேசிட்டு இருப்பாங்க, நீ பார்க்காம இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்க. அது முல்லையா இருக்காது. முல்லை கண்டிப்பாக மல்லிகா கூட பேசாதுமா. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை தெரியுமா. முல்லை வந்து மல்லிகாட்ட பேசுறதுக்கு வாய்ப்பில்லை, ஐஷு மாப்பிள்ளை வீட்டுக்கு முல்லை போகிறதுக்கு வாய்ப்பில்லை. நீ லூஸ் மாதிரி வளராமல் போமாங்கிட்டு. அடியே யாரு லூசு? எனக்கு ரெண்டு கண்ணால் இப்போதான் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வந்தேன். நான் லூசா? சொல்லுடி, நான் லூசா? ரெண்டு கண்ணால் இப்போதான் ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருந்தாளுங்க, பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறேன். கடைசியில் நீ நம்ப மாட்டேங்கிற. கிறுக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்காத. ஒன்னதான் அவளுக்கு கிறுக்கி ஆக்கிட்டு இருக்காளுங்க. இப்போ ஒன்னே ஒதுக்கிட்டாளுங்க, நீ இப்போ தனியால் ஆயிட்ட. முல்லையும் மல்லிகாவும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாளுங்கடி. அடி பாவி, நீ தான் ரெண்டு பேத்துக்கு சண்டைன்னு சந்தோஷப்பட்டா நீ சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ பார்த்தியா ரெண்டு பேரும் எப்படி ஆயிட்டாளுங்கன்னு? மா, இதை நம்புற மாதிரியே தெரியலே. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலேம்மா. மா, உண்மையை சொல்கிறியா இல்லை என்கிட்ட சும்மா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? மா, ஏமாத்தணும்னு நினைக்காத, நான் அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். இதை நான் கண்டிப்பாக போய் முல்லையக்காட்ட கேட்பேன், நீங்களும் மல்லிகாவும் சேர்ந்துட்டீங்களான்னு. அப்புறம் முல்லையக்கா இல்லடி அப்படி இப்படி இருந்துச்சுன்னா ஒன்றை தான் வந்து திட்டுவேன். தேவையில்லாமல் முல்லையக்கா என்ன தப்பாக நினைக்கும். உண்மையாக சொல்கிறியா இல்லை நீ வேற யாரையும் பார்த்துட்டு வந்து சொல்கிறியா இல்லை பொய் சொல்கிறியாம்மா? நல்லா யோசிச்சு பாரு. மல்லிகா கூட பேசுனது முல்லை தானா?
சரி வீடு, உன் கண்ணால் அவளுக்கு 2 பேரும் பேசிக்கிறத நீ என்னைக்காவது பாப்பல்ல, அப்ப நம்பு. நான் சொன்னது பொய்யாகவே இருக்கட்டும். நீ என்னைக்காவது அவளுக்கு 2 பேரும் பேசும்போது பாத்துக்க, அப்ப நீ தெரிஞ்சுக்க. நான் சொல்றது பொய்னே நினைச்சுக்கோ. நான் போறேன் போ. ஐயோ, நீ என்ன வந்து குழப்பிட்டு இருக்க? நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேனே. 2 பேரும் பேசிக்கிறாங்க அப்படி ஒருவேளை அப்ப ஐஷுக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்கு முள்ளையும் போயிருக்குமோ? அம்மா என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏதோ புல்லட்டுன்னா, ஏதோ அவ்வளோ நகைன்னா, ஏதோ இவ்வளோ நகைன்னா, ஆனால் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலடி. ஆனால் எதையோ பற்றி பேசினாளுங்கள் மட்டும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு சீர்வரிசையை பற்றி பேசியிருப்பாளுகளோ. அந்த ஐஷுக்கு வைக்கிற என்னென்ன வைக்கலாம் ஏதுன்னு 2 பேரும் பேசியிருக்காளுங்கடி. அதுதான் 2 பேர் ஏதோ சீர்வரிசையை பற்றி தான் பேசியிருக்காளுங்க தெரியுமா? அவளுக்கு 2 பேரும் சேர்ந்துட்டாளுகடி லூசு. ஐயோ, என் மண்டையை போட்டு குழப்புறியே எம்மா. 2 பேரும் சேர்ந்துட்டாளுங்கன்னா நம்ப முடியலையம்மா. 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லையம்மா. அவள் இவளை அடிக்க போனா, இவ அவளை அடிக்க போனா, 2 பேரும் அடிச்சிட்டுல கிடந்தாளுங்க. நீ சொல்றத சத்தியமா நம்ப முடியலம்மா. சேர்ந்துட்டாளுங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ போய் தான் சொல்லிட்டு இருக்க. வேற யாரையோ பார்த்துட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த அத்தையா இருக்குமோ? நீ நம்பலன்னா போ. நான் போய் சொன்னதாவே நினச்சிக்க. நான் போய் தான் சொன்னேன். சரியா? சரி, நான் போறேன். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போடி. நான் சொல்ற இதுக்கு சொல்லி இந்தாடி. இது என்னது இது? குடும்பத்தில் இதுதான் எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதா? உன் மகளுக்கு நீ தான் எல்லா வேலையும். இதுக்கு தாண்டி என் குடும்பத்துக்குள்ள உன்னை நுழையவே விடலை அப்பையிலேருந்து. தெரியுமா அது உனக்கு? இப்போ புரியுதா? இப்போ நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? ஏன் அந்த முல்லையும் மல்லிகாவும் பேசினா என்ன? முல்லையும் மல்லிகாவும் சேர்ந்தா என்ன? ஏன் மல்லிகா முல்லை கூட பேசினாதான் என்ன? உனக்கு என்ன பண்ணுது? உன் மகக்கிட்ட உடனே வந்து பற்ற வச்சுட்டியா? அவளுக்கு பேசினாளுக வச்சாளுக அப்படின்னு. பேசா என்னவா? இதுக்கு தாண்டி, இதுக்கு தான் இந்த அருவிகிட்ட அப்பையிலேருந்து நான் சொல்றது. இவளை உள்ள விடாத, சேராத. நீ வீட்டுக்கு பக்கம் வந்தாலே உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கும். எனக்கு இதெல்லாம் தேவைதா? யார் குடும்பம் எக்கேடு கெட்டு போனா என்ன? நான் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் பாரு. அருவி போடி, அம்மா போறேன். மா நீ போமா, அதுக்கு என்ன வேலை? அதுக்கு உன்னை பார்த்தாவே கடுப்பா இருக்கும். போனி. வந்துட்டாளுங்க இப்பதேன். அவளோட பேசுனா, இவளோட பேசுனா. உனக்கு தெரியாதா? அவளோட சேர்ந்துட்டா, இவளோட சேர்ந்துட்டான்னு. எவளோட பேசுனா இவளுக்கு என்னன்னு கேட்குறேன். உடனே வந்து இவள்கிட்ட பற்ற வச்சுட்டு மூட்டி விட்டு சண்டையை மூட்டி விட்டு இவ குழப்பத்தில் உண்டாக்கிட்டான். ஆமாம், எனக்கு வேற வேலையே இல்லை. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கேன். வேலையை பாருங்க அங்கிட்டு. இதுக்கு தான் உங்கள் வீட்டு பக்கம் என்னை விட மாட்டீங்களோ? ஓ, இப்போதான் தெரியுது ஏன் விடலை, எதுக்கு விடலைன்னு. அது சரிதான், எனக்கு தேவைதான் ரொம்ப. என் பிள்ளையை கட்டினது ரொம்ப ரொம்ப தப்பு தான். சரி, இங்கனக்குள்ளே இங்கே நம்ம பிள்ளை நம்மளே பார்த்துக்கணும்னு நினச்சி நான் கட்டினேன். கடைசியில் எனக்கே அது இப்படி ஆகிப்போச்சு. சரி, நான் வரேன் அருவி.